ஹலோ எவ்ரிவான், உங்களை இன்னைக்கு மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த நாள் எங்களோட பேசுங்க. எங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை காது கொடுத்து நீங்கள் கேட்க உதவி செய்யுங்க. நீங்கள் வந்த நோக்கத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னடா ஒரு கை மட்டும் தான் வச்சுக்காரு, இன்னொரு கை என்ன ஒன்றும் இல்லைங்க. எங்கள் ஒருத்தன் போட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் விடவே மாட்டேன்றான். டே சுபின் வாடா முன்னாடி. கை வலிக்கிறா, விட மாட்டேன். என்னடா பண்ற? திரும்ப எனக்கு வருது, வெக்கமா வருதா? ஏன்டா? டிவி முன்னாடி இருக்குல்ல, டிவி முன்னாடி இருக்கனால அவனுக்கு வெக்கமா வருதான். ரொம்ப நாள் கழிச்சு வரனால அவனுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கான் போல. அப்படிலாம் ஒன்றும் வெக்கப்பட வேண்டாம், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். திரும்பி பாரு. பாடா. ஹலோ, என்னடா பண்ற? வெக்க வர்றேன். ஐயோ, நீ வெக்கப்படலாம் வேண்டாம். எல்லாருக்கும் ஒன்று நல்லா தெரியும்ல. அவங்கள பார்த்து ஹலோ சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயத்த நம்ம பேசிட்டு போகலாம். என்னென்ன பேச போறீங்க? அதாவது இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே இல்லை, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுறியா? ஏன்டா அப்படி வாயை பொழக்கிறேன்? என்ன சாக சொல்றீங்களா? டி, சாக சொல்லடா. இயேசுவை சந்திக்கிறதுனா அவர் கூட பேசுறது. என்ன வேதத்துல பார்த்தனா, இயேசு யாருன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி குள்ளமா இருக்கிற சகையும் மரத்து மேல ஏறி இயேசுவை பார்த்தார். He wanted to see Jesus. அவருக்கு இயேசுவை மீட் பண்ணணும், புரியுதா? அதை தான் நான் மீன் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. டேய், என்னடா எப்படி சொல்லிட்ட? நீ இயேசுவை நீ சும்மா இயேசுன்ட்டு ஏன்டா இப்படி பேசுற? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அவரை பார்க்கவும் முடியாது. ஃப்ரீயா இருக்கவும் நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரீயா இருக்கும் போது பார்த்துக்கிறியா? டே, அப்படி சொல்லாதடா. ஏசப்பா மாத்திரம் தான்டா என்னையும் பரலோகம் கூட்டிட்டு போகணும். சும்மா இதே சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், இதான்டா உண்மை. ஐயோ, உங்களுக்கு வேலையே கிடையாதா? இதுதான்டா சத்தியம். அவ மாத்திரம் தான்டா நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போக முடியும். அவர் தான் நமக்கு சிலுவையில மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரு. ஐயோ, இதே கதை எத்தனை முறை சொல்லுவீங்க? டே, கதை இல்லடா, உண்மையா நடந்த சம்பவம். உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக மறிக்க முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக எதுவுமே செய்ய முடியாதுடா. இயேசுதான் செய்ய முடியும். நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்பட. டைம் இருக்குதான், நான் காத்துக்கிறேன், என்னை விடுங்க, நான் கிளம்பணும். டே, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிட்ட ஒன்ன பார்த்துட்டு போட, அப்பவாது உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? முடியாது. ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? பயங்கரமான ஒரு கொஸ்டின். உண்மையாவே யாரை கேட்டாலுமே இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சும்மா சொல்லுவாங்க, சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு சிலர் போயிட்டு இருக்காங்க, போறவங்க நம்ம கூப்பிட்டு பேசுவோம். யாருங்க நீங்க? நான் யாருன்றது நீங்க விட்டுருங்க, அவசரமா போயிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன், அதான் வந்து பேசுறேன். அப்படின்னா ரொம்ப முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க, என்ன சீக்கிரம் சொல்லுங்க. இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? யார் இயேசு? இயேசு யாரா? நம்மளை படைச்சவரு, நமக்காக மரித்தவர், ஜீசஸ் கிரைஸ்ட். சொல்லுங்க, அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா? இப்போ நானே நேரம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி வீட்டுல திட்டினா தான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். கடையில வாங்க சொல்லி நிறைய பொருள் கொடுத்து ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கான், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதனால இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து பேசுறேன். இதுக்குடா இயேசுவை சந்திக்க நேரம்னு சொல்லிட்டு வேற வேகமா போயிட்டு இருக்காப்ல. சரி, அடுத்து யாராவது வருவாங்க, பார்ப்போம். தம்பிங்கம்மா, திரும்பி ஃபைனல் ஸ்டைலா இருக்கேப்பா. காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமாண்ணா. சரி, ஒன்று ஒரு கேள்வி கேட்கணுமா? பாவம், படிக்கிற பையன் பிஸியா இருப்பேன், சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமான்னு கேட்டேன். இயேசுவா? இயேசுனா யாருன்னு தெரியாதா? டேய், அவர் தானே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாரா. நானே வந்து ஆளை பார்க்க போறேன்னா டைம் ஆகுது எனக்கு. அந்த ஆளை சந்திக்கிறது போல இயேசுவை சந்திக்கலாம்டா. டைம் ஆகுது. அதுக்கான ஏன் கை பிடிச்சிட்டு தம்பி
இன்னைக்கு பாரு, லவ் பண்ற பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியா ஓடுறாங்க இன்னைக்கு நம்ம பசங்க நம்ம பொண்ணுங்க. ஆனா பாரு, இயேசுவை தெரியலன்னு நம்ம பையன் சொல்றான். ஒருவேளை தெரியாதவங்க சொல்றான், அவர் தாங்க நமக்காக சிலுவையில மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோட எழும்பினாரு, அவர் தான் நம்மளை பரலோகம் கொண்டுட்டு போக முடியும். சரி பார்ப்போம், வேற யாரு வரா? சிஸ்டர் 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 அப்படி இல்லைங்க, அப்படி ஸ்டாப் சிஸ்டர், தயவுசெய்து முடி இப்படி மாட்டிட்டு போகாதீங்க. ஸ்டைலாலாம் இல்ல, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சது. சாரி சிஸ்டர், சாரி. தெரியாதவங்க அப்படி பேசக்கூடாதீங்க, தயவுசெய்து யாரும் அப்படி பேசாதீங்க, கிண்டல் கேலி பண்ணாதீங்க. சரி, மன்னிச்சுங்க. சிஸ்டர், இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? யாரா? ஏங்க, இயேசுங்க நம்மள படைச்சவருங்க. இத பாருங்க, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. எனக்கு வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், பிரைமர், ஐலைனர், லிப்ஸ்டிக், ஐஷேடோ. பெயிண்டிங் கம்பெனில வேலை செய்யுங்க, வால் பெயிண்டிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் அதெல்லாம். எனக்கு மேக்கப்ல ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது போடுறதுக்கே டைம் இல்ல. நீங்க ஏதோ இயேசு அப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு தெரியாது, சாரி. ஐயோ, இதெல்லாம் முக்கியமே கிடையாது என் வாழ்க்கைக்கு. அவரை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஆயத்தம் இல்ல, பிரைமர் போடுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆயத்தமா இருக்கிறாங்கல்ல. உலகம் எப்படி ஆயிடுச்சு பாரு. ஹலோ இல்ல சிஸ்டர், வணக்கம். இவங்க நிறைய இன்ஸ்டாகிராமுக்கு இன்டர்வியூ. மேடம் அங்க எதுக்கு? நிறைய இன்ஸ்டாகிராமுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா? அதான் பார்த்தேன். அப்படியா? அவ்வளவு ஆளா நீங்க? அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது மேடம். பாருங்க, ஃபேமஸா வேற இருக்கீங்க. நான் இன்னொரு ஃபேமஸான ஒரு பர்சனை பத்தி சொல்றேன்னு. அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? அவரே சந்திக்க எனக்கும் ஆயத்தமாங்க. ஆனாலும் இந்த ஒரு நாள் நைட்டு தூங்கும் போது நிம்மதியா இருக்குங்க. ஆனா அந்த தூக்கத்திலேயே அடுத்த நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்ற பிரச்சனையே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. குட்டி பொண்ணு ஸ்கூல் போகுது, அதுக்கு டெய்லி நான் லஞ்ச் கொடுக்கணும். சரி, மத்த பசங்க கூட இருக்கும்போது நான் விதவிதமா லஞ்ச் கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இயேசுவை இப்ப எப்படி சந்திக்கிறது? அதனால கொஞ்சம் லேட்டா வர சொல்லுங்க. அதுக்குள்ள நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு என் பொண்ணையும் வளர்த்து அவன் அப்படி தெரியாத ஆறத நான் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஏசப்பா கூட போய் வேண்டியதான். புரிஞ்சிச்சு. நீங்க ஆயத்தத்தை பத்தி சொன்னது ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு. சூப்பரா பேசுறீங்க. ஐயா, நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க, அல்டிமேட் ஸ்டார் நீங்க தான். போலாம் போயிடலாம். ஐயோ, இதுக்கு மேல ஒரு क्वेश्चन வேணாம். இந்த क्वेश्चनக்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்க. ஐயோ, சரி போங்க. என்னடா இன்னைக்கு எப்படிலாம் ஆயிப்போச்சு. கடவுளை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லை. சரி நம்ம பேசாம கிளம்புவோம். வேற என்ன பண்றது? எதுக்கும் சரியான பதில் வர மாதிரி எனக்கும் தெரியும். வணக்கம். சாரி சார், கையை பிடிச்சது தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு குயிக் கொஸ்டின். இல்ல நீங்க வேற பிஸியா போயிட்டு இருக்கீங்க. இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். ஓகே அப்ப உங்ககிட்ட கேட்டா இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இயேசுப்பாவா? இயேசுப்பாவை கேக்குறீங்க? அவர்தான். இயேசுப்பாவை சந்திக்கணும்னு ஆசைதான். என்னன்னா, நான் இன்டர்வியூ போறேன்னா, நான் இன்டர்வியூ போறேன். இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடைச்சி அந்த வேலையில நல்ல சம்பள உயர்வு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து வாழணும்னு ஆசை. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இயேசுவை சந்திக்கலாமே. இப்ப என்ன அவசரம்? இப்ப அவசரம் இல்ல. போலாமா? நீங்க போங்க. கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க. நல்லா சந்திப்பாரு. சந்திப்பாரு. போங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இயேசுவா கண்டிப்பா சந்திப்பீங்க. என்னடா என்ன அப்படி பாக்குற? என்னடா நீங்களாம் பார்த்தீங்களா? ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை பார்க்க சந்திக்க ஆயத்தமா இருக்கீங்களான்னு கேட்டா, ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒய்ஃபுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலை முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, இல்லை இயேசுவை வேற பார்க்கணுமா?
இன்னொருத்தர் சொல்றாரு அவர் லவ் பண்ற பொண்ணை பார்க்க போறாராம். இதெல்லாம் பாருங்க. அவங்கள பார்க்க போறதுக்கு இயேசுவை பார்க்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் தான் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒருத்தவங்க பாருங்க, குழந்தைய வளர்க்கணுமா, அவங்க வேற பயங்கரமா இன்டர்வியூ வேற கொடுப்பாங்களாம். இயேசு இதையா கேட்டாரு? அவரை பார்க்கணும் தானே கேட்டாரு. இன்னொருத்தர் வேலைக்கு போகணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தைய பெற்றுக்கணுமா, ஓகே, அதுக்கப்புறம் அவன் இயேசுப்பா பார்க்கறதுக்கு ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொருத்தவங்க பாருங்க, அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு பேக்கப் பண்றதுக்கு டைம் இல்லையா, அவங்க மூஞ்ச ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா. ஒருவேளை சுபினு உன்ன மாதிரி தானே அவங்களும் பேசினாங்க, அவங்க என்ன மாதிரியே பேசுனாங்கன்னு அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சம்பவத்தை, அதாவது வேதத்துல ஏசப்பா சொன்ன ஒரு பேரபிளை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பேரபிள் ஆஃப் தி கிரேட் ஃபீஸ்ட். அப்படின்னா என்னது? கிரேட் ஃபீஸ்ட்னா ஏசப்பா ஒரு பேரபிள சொன்னார். ஆண்டவர் ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஏசப்பா நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு தான். ஆமா, நீங்க வாங்க. ஆனா ஏசப்பா ரொம்ப ஜென்டில் மேனுங்க. ஏசப்பா ரொம்ப ஜென்டில் மேன். அந்த உலகத்தை இருக்கும் போதும் சரி ஜென்டில் காட், இப்போ அங்க இருக்கும் போதும் சரி, நம்மளை சுத்தி ஆவின் இருக்கும் போதும் சரி, ஜென்டில் காட். அவர் நம்மளை கம்பல் பண்ணவே மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா, இதோ நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், யாரு தரப்பாங்களோ நான் அவங்க கூட வந்து பிரவேசிக்கிறேன், அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. நீ கதை தட்டுவேன் தர அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. இஸ் a gentle loving God. அவர் வந்து நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு, வெயிட் பண்றாரு. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எப்போ உன் இருதயத்தை கதவை திறப்ப, எப்போ நீயும் நானும் உட்காந்து பேசுவோம், எப்போ நீ என்கிட்ட வந்து பேசுவேன்னு சொல்லி இயேசு ஜென்டிலா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்துட்டாப்ல, அது கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டாப்ல அந்த பேரபிள்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, இன்விடேஷன் கொடுத்தவங்க யாரும் வரல. என்ன சொல்றீங்க? இப்போ நான் உனக்கு இன்விடேஷன் கொடுத்தேன், டே இயேசுவை பார்க்க சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கியா? நீ என்ன சொன்ன? ஃப்ரெண்டை பார்க்கணும். அவங்கள என்ன சொன்னாங்க? அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், எனக்கு இதுக்கு டைம் இல்லை, அதுக்கு டைம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஏசப்பாவை சந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. அதாவது தினமும் லைஃப்ல அவர் சமூகத்துல உட்காந்து பேசுறதுக்கோ, பைபிள் வாசிச்சு அவர் சத்தத்தை கேட்கறதுக்கோ இன்னைக்கு நிறைய பேருக்கு டைம் இல்லை. சபைக்கு போறதுக்கு டைம் இல்லை. ஆனா அவுட்டிங் போறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸு கூட போறதுக்கு, ஈவினிங் டைம்ல போன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, மூவி பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. ஆனா இயேசுவை சந்திக்க டைம் இல்லை. ஆனா இயேசப்பா தினமும் கூப்பிடுறார், ஃபாஸ்டிங் பிரேயர் வாப்பா, போக மாட்டாங்க. வீட்டு பிரேயருக்கு வாங்க, போக மாட்டாங்க. நிறைய பேருக்கு ரீசன் சொல்லுவாங்க, ஐயோ இந்த டைம்ல எனக்கு மீட்டிங் இருக்கு, அந்த டைம்ல நான் அங்க போனோம், அந்த டைம்ல எனக்கு இந்த வேலை இருக்கு. ஏசப்பா இன்விடேஷன் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆனா ஒரு வசனம் கடைசி என்ன தெரியுமா சொல்லுது? நான் வாசிக்கிறேன் பாரு. என்ன சொல்லுது? இரு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:14 வசனம். For many are called but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்துக்கோங்க, அப்போதான் நம்ம இயேசுவை பரலோகத்தை சந்திக்க முடியும். ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமாடா, இயேசுவோட அழைப்புக்கு இணங்கி ஏத்துக்கிட்டாதான், அவர் பிள்ளையா நீ மாறினா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்தவங்க எல்லாம் அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லி போகல. ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லா ரோட்ல இருக்கவங்க எல்லாம், அதாவது இந்த பேரபிள்ல சொல்றேன், எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சர்வன்ட் அனுப்புனார். அவங்க என்ன பண்ணாங்க? இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வரும்போது கூட என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜா வந்தாருன்னு இருக்கும். அதுல என்னன்னா, அதாவது ஆண்டவர் வருவாரு, நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துக்கு போவோம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அவர் வருவார். அவர் என்ன பண்ணார்? அங்க ஒருத்தரை பார்த்து கேட்பார், எம்பா என்ன வாங்கி கொடுத்துருவாங்க பேசுறீங்க? இல்லடா, அங்க என்ன நடந்திருக்கோன்னு சொல்றேன். ஏம்பா அங்க வா. யாரு? இருடா சொல்றேன். அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர் போட்டு இந்த ட்ரெஸ் மேரேஜுக்கு ஏத்த மாதிரியே இல்ல. உடனே சொன்னாரு, நீ எப்படி உள்ள வந்தா தைரியமா? அவர் பதிலே சொல்லாம அப்படியே இருந்தாரு. உடனே என்ன பண்ணாரு? இவனை தூக்கி வெளியில போடுங்க, கைய காலை கட்டி நெருப்புல தூக்கி போடுங்க. இதான் அண்டர்ஸ்டாண்டிங்கு. இயேசு பிள்ளையா இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டோம், பாதாளத்துக்கு போவோம். அதனால தான் சொல்றேன். என்னன்னு சொல்றீங்க? ஐயோ கை காலம் நடுங்குதுன்னு. நடுங்கெல்லாம் வேணாம். ஏசப்பாவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுவோம். ஏசு பிள்ளையா வாழ்றதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. ஏசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். God wants to meet you on the other side. ஏசப்பா சீஷர்கிட்ட சொன்னாரு, அக்கறைக்கு போவோம் பாருங்கள்னாரு. நடுவுல பெரிய ஒரு பிரச்சனை, ஜனங்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆனாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? அவங்கள பத்திரமா கொண்டு போய் அங்க சேர்த்தார். ஒருவேளை நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆண்டவர் உங்களை அக்கறையில பார்க்கணும்னு நினைக்கிறாருங்க, அவர் சமூகத்துல பார்க்கணும்னு நினைக்கிறாருங்க. அதனால let's be prepared in Christ.
இன்னைக்கு ஒருவேளை இந்த குட் ஃப்ரைடேல நம்ம ஆண்டுகிட்ட இருதயத்தை கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நானும் நீயும் தான் வா, கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் ஏனோ தானோ ரீசன் சொல்லிட்டு இல்லாதவாறு எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு கிராஸ் டிவியில் மீட் பண்ணது. ஆண்டவர் தொடர்ந்து அண்ணா அக்கா அவங்க ஊழியத்தை கூட ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிக்கட்டும். God bless you all. Bye bye.